வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா vlogs. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ஒரு பக்கா ஈவினிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா மைண்டு நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்னா மத்தியானம் எனக்கு ஒரு நேப் இருந்தாகணும். நேப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுது போகும். அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்பேன், எப்படின்னே தெரியாது. அந்த மத்தியானம் தூக்கம் மட்டும் எனக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த ஃபீலில் நான் இருப்பேன். அதே மாதிரி தூங்கி எழுந்தோடனே நல்ல எனர்ஜி எனக்கு கிடச்சிரும். டல்லாக ஃபீல் பண்ண மாட்டேன். அதனாலே என்னமோ ஈவினிங் எனக்கு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ண முடியும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒத்துப்போகாத விஷயம் இந்த விஷயம் தான். எனக்கு வந்து இப்படி சொல்கிறேன்னா, அவர் அப்படியே ஆப்போசிட். மத்தியானம் தெரியாமல் என்னைக்காவது தூங்கிட்டாரு. நான் கூட கொஞ்ச நேரம் தூங்கி சாட்டர்டே, சண்டேலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் லீவ் விடுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அவருக்கு வந்து தூங்குறதுங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. தூங்கிட்டு வந்து நெக்ஸ்ட்டு எழுந்து சாயந்தரம் வந்து எனக்கு ஒரு மாதிரி டல்லாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் என்ன ஆகும்னா, சாட்டர்டே, சண்டேலாம் சாப்பிட்டு முடித்த உடனேவே அப்படியே வெளியில் கிளம்பிடலாம். வெளியில் எங்கேயாவது கடைக்கு போகணும்ல, காய்கறி வாங்கணும்லன்ட்டு நம்ம அப்போ தான் சமைச்சு காலையில் ஒரு வாக்கிங் செஷன் வேறு போயிட்டு வந்திருப்போம். சமையல் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுப்பா அப்படின்னு நினைக்கிற சமயத்துக்கு கிளப்புறதா இருக்கும். அதனால் எனக்கு சாட்டர்டே, சண்டே வந்தால் தான் ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரு விதத்தில் 2 நாள் தானே பரவாயில்ல, மண்டேலேருந்து ஜாலியாக தூங்கிக்கலான்னு நான் நினச்சிப்பேன். ஸோ அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு டின்னர் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஃபோனை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வந்து அப்போ அயர்லாண்டில் இருந்தாங்க. ஸோ ஈவினிங்கில் தான் அம்மாவுக்கு கால் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் டைம், அங்கே மார்னிங்கிறதுனால. ஸோ அப்படியே பேசிவிட்டு இங்கே உட்காந்து கொஞ்சம் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா சமைக்கிறதுக்கு டின்னருக்கு இது பண்ணிக்கலான்றதுக்காக. உப்புமாக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த பாஸ்தா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாவு இல்லாத போது சப்பாத்தியும் பண்ண முடியாது இந்த வெயிலில் அப்படின்லாம் இருந்ததுன்னா, அதுலேயும் வந்து நிறைய மஷ்ரூம் போட்டுருவேன். இல்லை ஏதாவது கேப்சிகம் இருந்தால் சேர்த்துருவேன். என் பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இப்போலாம் இதுவாகிடுச்சு. இந்த வெங்காயத்தை போடாதீங்களே எல்லாத்துலேயும், தக்காளி வேணாமே அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து எப்படிடா அப்புறம் டேஸ்ட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்குது. அதுக்காக தேங்காய் போட்ட காய் இல்லை நம்ம கூட்டு தேங்காய் அரைச்சி விட்டு அப்படிலாம் பண்ணலாமான்னா அதுவும் வேணாம், ஏதாவது மசாலா வேணுங்கிறாங்க. ஸோ என்ன அது எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அவங்களுக்கு ஃபைனாக அரைச்சிடணும். ஏதோ குழந்தையா இருக்கும்போது முழுங்க தெரியாது அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து இந்த வெங்காயங்கிறதே அவங்களுக்கு எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா ஆயின்ருக்கு. ஸோ அந்த சைடு வந்து பாஸ்தாவை வேக வச்சுக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு பேனில் வந்து ஆயில், கார்லிக், அப்புறம் ஆனியன் இதெல்லாம் சாட்டி பண்ணிவிட்டு மஷ்ரூம் நிறையா கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் ஃபுல்லுமே அதில் சேர்த்துருந்தேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில, நான் அந்த டேபிளில் உட்காந்து கட் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் வந்து பயங்கரமாக அப்படி வந்து கண்ணெல்லாம் சப்பியாக இருக்கும் எனக்கு எப்போதுமே. அப்படியே ஒட்டி கொஞ்சம் அப்படி ட்ரெயின்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த சுகர் ஃப்ரீ டயட்டை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். லைக் இனிஷியலாக ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா வாழ்க்கை, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு டல்லாக இருந்தால் சரி போவோம், ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமோ கேக்கோ சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு தாட் வரும். இல்லை ஏதாவது நல்லதாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே வரும். மோஸ்ட்லி அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த கிரேவிங்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைம்லேயும் ஓகே இந்த தடவை இது கொஞ்சம் நம்ம மைண்டை ஹாப்பியாக வச்சுக்க சாப்பிட்லான்னு தோணும். பட் இப்போ வந்து நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி ஒன்றுமே தெரியல, ரொம்ப ஈஸியாகியாச்சு. அதில் நிறைய டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா, நான் நட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்தாவில் அந்த நட்ஸ் பவுடர், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம், பாஸ்தா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ பேக் டு இந்த சுகர் ஃப்ரீ டயட். இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம் இது பார்த்திங்கன்னா அந்த நட்ஸில் பண்ண லட்டு தான். இதில் வந்து டேட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஈவன் என் பொண்ணுக்குமே டெய்லியும் இதை 2 கொடுத்துட்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன். ரொம்பவே வந்து அந்த இதுவே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. அதுக்காக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது இல்லை. என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்கன்னா அப்போலாம் ஓகேன்னு ஒரு முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுவேன், இல்லைனா சாப்பிட்டுறதுங்கிறது இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபேஸில் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்கின் கிளியர் ஆகி ரொம்ப வந்து நம்ம எவ்வளோ ஃபேஷியல் யோகாலாம் கூட நான் வந்து சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த டபுள் சின் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜா லைன் வந்து தெரிகிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு தோணும். ஏன்னா எனக்கு நிறைய வீடியோஸில் நான் ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா, நம்மளே ஃபோட்டோஸ் எப்போயாவது எங்கேயா பார்த்தா என்ன நம்ம இவ்வளோ குண்டாவாக இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். அதே மாதிரி இந்த யூடியூப் பண்ணுறதுனால அடிக்கடி வீடியோஸை நான் பார்க்கறதுனால எனக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஆகிட்டேன் நான், ஒரு வேளை வெயிட் போட்டணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். நல்லா இல்லை ஃபேஸு இந்த ஃபோட்டோவில்னு ஒரு தாட்லாம் இருக்கும்ல. அதனாலேயும் இனிமேல் இப்போ
எப்படி எடுத்தாலும் நீங்கள் எப்படி வேணால் எந்த ஆங்கிளில் வேணால் எடுங்கங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னொன்று காலையில் வந்து எப்படி லைக் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. காஃபியில் வித்தவுட் சுகராவது கஷ்டமாக இருக்குது. டீயில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் காலை வேளையில் எழுந்தோடனே அந்த டீயில் நல்ல சர்க்கரையை போட்டு குடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு அப்பையிலேருந்தே ஒரு பரபரப்பு மாதிரி வந்துடுது. லைக் அது வந்து இல்லாமல் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த விஷயம். அதை தாண்டி மேஜராக சுகரை எங்கே அவாய்ட் பண்ணுறேன்னா அந்த ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது, இல்லை இது ஏதாவது வெளியில் போனால் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஒரு ட்ரிங்க் அந்த ஸ்மூதி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டெம்ப்டிங்காக இருக்கும். அதுவும் சிங்கப்பூரில் எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்றதுங்கிறது இருக்கும். ஈவன் கொஞ்சம் டல்லாக டவுனாக இருந்தோன்னா கூட அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த டியூரிங் பீரியட்ஸ் டைம்லலாம் நமக்கு டக்குன்னு ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும். சரி இப்போது வாழ்க்கையில் என்னத்தை கண்டுட்டோம், இந்த ஐஸ்கிரீமையாவது சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் போய் சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து அதை இனிஷியலாக கண்ட்ரோல் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ ஒரு மாதிரி யூஸ்டாக ஆகிட்டேன். அதுலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எனக்கு நிறையா இருக்கிறதுனால நானே அது வந்து என்னோடய சேலஞ்ச் மாதிரி ஆயாச்சு. சம்டைம்ஸ் வந்து சொல்கிறது கூட இருக்கும் என் ஹஸ்பண்ட், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற நீயே, உனக்கு என்ன சுகராக இருக்குது அப்படின்னு. பட் என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, ஏதாவது ஒன்று வரலைன்னா அது எப்படி வராமல் போகும், அது எப்படி எனக்கு மட்டும் ஏன் வரலை அப்படின்னு சில விஷயத்துக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். அதே மாதிரி இந்த சுகருங்கிறது அது எப்படி என்னை மீறி நான் அதை வந்து என்னால் இருக்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியல அப்படின்னு ஆறுது. அது என்னோட கண்ட்ரோல்லலாம் இருக்கணும், இட் ஷுட் பி வித்தின் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஒரு விதமான நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஃபீலை வேறு கொடுக்கும். அதனாலேயும் நம்ம வந்து நான் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறதும் இருக்குது. எனர்ஜி லெவல் எஸ்பெஷலி அப்படியே ஒரு மாதிரி லைக் சீராக இருக்குதுன்னு சொல்லுவேன், மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியம். எத்தனை நாள் முடியும்னு தெரில. எனக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பரவாயில்ல போ அப்படின்னு ஒரு நாள் வரலாம். பட் இப்போ வரைக்கும் ஐ ஃபீல் அது வந்து ஒரு நல்ல சேஞ்சை கொடுத்துருக்கு அப்படின்னு. இது வந்து எந்தவித மெடிக்கல் அட்வைஸும் கிடையாது. இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஜீரோ சுகர் எப்படியுமே நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். மேங்கோலாம் நான் நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ காப்ஸ் ரைஸ் மூலமாக சுகருங்கிறது போகும். இது எல்லாமே இருந்தால் கூட டைரக்ட் சுகராக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கேக் சாப்பிட்றது, மெயினாக இந்த கேண்டு ட்ரிங்க்கு, அதுவும் சம்மருக்கு டக்கு டக்குன்னு வெளியில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோடனே அப்படி தான் சாப்பிட்ணும், குடிக்கணும் ஏதாவது அப்படின்னு தோணும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணி ப்ளெயின் வாட்டர் எடுத்துக்கிறது அப்படிலாம் பண்ணி, இல்லை இளநீ எடுத்துக்கிறது அப்படி பண்ணால் வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொடுக்குது. நான் முன்னாடி ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ண முடியுது, அவ்வளோ கஷ்டமாக இல்லை. இது எத்தனை நாள் போகுங்கிறதும் எனக்கும் தெரியல. இப்போதைக்கு என்னால் முடியுது, ஃபாலோ பண்ணுறேன். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போதோ, இல்லை ஒரு இடத்துக்கு டக்குன்னு போகிறோம், அவங்களோட சேர்ந்து எதாவது சாப்பிட்ணுன்னு வரும்போதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதில்ல. அந்த டைம் பிரேக் பண்ணுறேன். அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், நமக்கு நடக்கும். அப்படிங்கும்போது அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ முடிகிற வரைக்கும் பண்ணுவோம். என்றைக்காவது நான் பிரேக் பண்ணிட்டேன், இந்த மொமெண்ட்டில் எனக்கு இப்படி ஒரு தாட் வந்தது, போதும் போ சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டும் மாறும். அப்படி மாறித்து அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி உங்களுக்கு ஒரு விலாகில் அந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுறேன். பட் சோஃபார் இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். அகெயின் வந்து இந்த ஓட்ஸ், சியா சீட்ஸ், மில்க், ஹனி, ஃப்ரூட்ஸ் இது தான் பிரேக்ஃபாஸ்ட் சஹானாக்கு நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ நைட் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதையும் சோக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் கூட எனக்கு பயங்கரமாக க்ரேவ் ஆகும், சாப்பிட்லாம், ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி சாப்பிட்லாம் அந்த ஹனிலாம் போட்டு அப்படின்னு தோணும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் பால் ஜாஸ்தியாக விட்டு தான் கொடுப்பேன், ஸோ தட் கொஞ்சம் மார்னிங் அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும்னு. ஸோ இது நான் ஆல்ரெடி அடிக்கடி ஐ திங்க் நம்மளோட விலாகில் ஷேர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் இது ஒரு ரொட்டீனாகவே மாறியிருக்கு. ஸோ இப்போ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு, இது பழைய சாதம். இப்போ பழைய சாதத்துக்கு மவுசு ஜாஸ்தியாகியாச்சு, யார் வீட்லேயும் தூக்கி போடுறதில்ல. சம்மருக்கு உண்மையாகவே நல்லா தான் இருக்குது காலையில். ஸோ என்னோட அந்த ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றதா இருக்கும். அப்படியே ரிலாக்ஸ்டாக என்ன நடந்தது அந்த டேயில் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கும்.
ஸோ அப்படியே ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இந்த வாக்கிங்கையும் பார்த்துட்டு, மறக்காம வீடியோவுக்கு லைக்க போட்டுட்டு, ஒரு கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க.